ஆண்டி நான் இப்பவே வரேன், நீங்க தைரியமா இருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி தங்கம், சீக்கிரம் வாம்மா. சரிங்க ஆண்டி. என்ன குணா அப்படி பாக்குறீங்க? மேடம், இது வரைக்கும் நான் எத்தனையோ பேரோட நடிப்பு பார்த்திருக்கேன். ஆனா நீங்க அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி பயங்கரமா நடிக்கிறீங்களே. சூப்பர் மேடம். நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னா நடிச்சுதானே ஆக வேண்டியது இருக்கு. கரெக்ட் மேடம், ரொம்ப கரெக்ட். ஓகே, நான் வரேன். மேடம் ஒரு நிமிஷம். என்ன? வேற ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க, இதே மாதிரி கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுறேன். அவசியப்படாது, ஒரு வேலை பட்டா நான் கால் பண்றேன். கண்டிப்பாக. பாய் மேடம். அப்பா அப்பா ஒன்றும் ஆகாதுப்பா. அப்பா அழாதீங்கப்பா. அழாதீங்க மாமா. நீங்களே இப்படி அழுதா நாங்க என்ன பண்ணுவோம் மாமா? இந்த மாதிரி நேரத்துல நம்பிக்கையும் தைரியமும் தானே முக்கியம். மனசை விட்டுறாதீங்க, அழாதீங்க. அழாதீங்கப்பா ப்ளீஸ் பா. மாமா அழாதப்பா. அழாதீங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. போதும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல உன் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறீங்களா? மா, ஏம்மா இப்படி நடந்துக்கிற? பெரிய நினைச்சு நீ மட்டும் தான் கவலைப்படுற, கஷ்டப்படுறியா? உன்ன மாதிரி நாங்களும் துடிச்சிட்டு தாமா இருக்கோம். போதும், நிறுத்துடி. துடிக்கிறீங்களா இல்ல நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் இங்க இருந்து போய் தொலைங்க. என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்க. என் பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் தங்கம் வந்துகிட்டே இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் இப்பவே கிளம்புங்க, போங்க. தள்ளுடா. வந்துட்டியாமா? சமந்தி தங்கம், என் புள்ள நிலைமைய பாத்தியா? வாட்ட சாட்டமா ஜல்லிக்கட்டு காளை மாதிரி திரிஞ்சிட்டு இருந்த என் புள்ள இப்ப கீரத்தண்ட அறுத்து போட்ட மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறான். ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கொடுமைய நீயே பாருமா. டே ஆர்வ கோளாறு சரவணா, உன்னை குணாவை வச்சு அடிச்சு இப்படி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சவளே நான் தான்டா. இந்த சிச்சுவேஷனை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்து இந்த அழுக சத்தத்தை உன் வீட்டுக்கு நிரந்தரமாக்குறேன். என்னத்த இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க? அவருக்கு என்ன ஆச்சாத்த? அதான் தங்கம், எனக்கும் புரியல. கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்காக என் புள்ள சந்தோஷமா கிளம்பி போனவன் உசிருக்கு போராடிக்கிட்டு இங்க இந்த நிலைமையில கிடக்குறான் தங்கம். அத்த அழாதீங்க. இந்த கொடுமைய நான் என்னன்னு சொல்லுவேன் தங்கம்?
ஏங்க என்ன ஆச்சு அத்தை? கொஞ்ச நாளாதான் வேண்டாத விரும்பாத இன்சிடென்ட்லாம் நடக்குது.